Hi, hello friends. I am your Madhusan. This is a technology channel. இந்த சேனல் நேம் வந்து ஜப்னா டெக். இந்த சேனலில் வந்து நாங்கள் தொடர்ந்து பல டெக்னாலஜி வீடியோஸ் வந்து வந்துருக்கிறோம். என்ன பொறுத்த அளவில் வந்து நான் இதே மாதிரியான 12 வீடியோ வேற கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய எடிட்டிங்களோட ஆர்வம் தக்கனையாக வந்து உங்களுக்காக 12 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கு முதல் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காகவோ இல்லாட்டிக்கு நாங்கள் போன இடம் பிளாகிங் மாதிரியோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட 145 வீடியோ உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது. போய் பார்க்குறேன்டா பாருங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? போன வருஷம் வரைக்கும் உங்கள் எல்லாத்தையும் விண்டோஸ் 10 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. அப்படி விண்டோஸ் 10 வந்து அப்டேட் பண்ணி வைக்கிற ஆளுக்கு வந்து விண்டோஸ் கம்பெனி வந்து உங்களுக்காக விண்டோஸ் 11 என்ற படிச்சேன் பண்ணுங்க. அதாவது விண்டோஸ் 11 என்ற ஓஎஸை வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி தந்தாங்க. அந்த விண்டோஸ் 11 வந்து கடைசியாக வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து கணக்க ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான டாப் 6 ஏஐ டூல்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களில் கன பேருக்கு வந்து பிரயோசனமாக இருக்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்கள்கிட்ட சில பேருக்கு வந்து இன்னுமே தெரியாமல் இருக்கலாம், விண்டோஸில் வந்து ஏஐ டூல்ஸ் இருக்கிறது. விண்டோஸில் வந்து கடைசியாக வந்து அப்டேட்டில் உங்களுக்காக ஏஐ டூல்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த டாப் 6 வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்க்க தொடங்கும். முதலாவது ஏஐ டூல் வந்து கோபைலட்னு சொல்லக்கூடிய ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் விண்டோஸை வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஐக்கன் ஒன்று வரலைண்டா உங்களுக்காக அதை எப்படி ஆன் பண்ணுறேன்னு ஒருக்கா சொல்லி தரேன்னு பார்த்துக்கொடுங்க. டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பார் செட்டிங்க்கு போயிருங்கண்டா செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி கொடுத்துருக்குதா? ஓப்பன் ஆகிடணுன்னு இதில் வந்து கோபைலட் இன் விண்டோஸ் ப்ரிவியூட் இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தா தான் உங்களுக்கு அந்த கோபைலட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ கோபைலட்டை வந்து ஆன் பண்ணி அதை என்ன செய்து பார்ப்போம். இப்போ கோபைலட் வந்து ஒன் ஆகிட்டு இவர் தான் எங்களோட அசிஸ்டன்ட் குட்டி. ஓகே, இப்போ இந்த கோபைலட் அசிஸ்டண்ட்டை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம்டா, இவர் எங்களுக்கு எப்படி பாட் அல்லது ChatGPT ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வேர்ட்டில் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொண்டிருக்கீங்க, இல்லாட்டிக்கு ஒரு ஆஃபீஸுக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொண்டிருக்கீங்க. அப்போ வந்து லெட்டர் எழுதுக்கான ஃபார்மேட் உங்களுக்கு மறந்து போச்சு, இல்லாட்டிக்கு அது எழுத தெரியலை. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, டக்குன்னு போய் ChatGPTலையோ இல்லாட்டிக்கு பாட்டிலையோ போய் நீங்கள் கேட்பீங்க, ரைட் அன் எஸ் ரைட் அ லெட்டர் ஃபார் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. அதே மாதிரி நீங்கள் குரோம் எல்லாம் ஒன் பண்ணி இல்லாட்டி சர்ஜன் எல்லாம் ஒன் பண்ணி நீங்கள் அங்கே போத்த வேலை உங்களுக்காக உங்களோட விண்டோஸில் உங்களோட டாஸ்க் பார்லேயே உங்களுக்கு அவரே காத்து கொண்டு இருக்குது. நான் உங்களுக்கு வேலை செய்ய இல்லாதான் தேங்கி கொண்டு அவரை யூஸ் பண்ணுங்க. அவரும் அந்த ChatGPT அதெல்லாம் சலைச்சாடி செய்வார். இவட்டைங்க அங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ரைட் லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து அவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். இப்போ அவர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் காட்ட போகிறேன். பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக அழுகி தருதுண்டு. இவரை விட்டுட்டு நீங்கள் அங்கங்கெல்லாம் போனால் இவருக்கு கோபம் இருந்தானே. சரி, இனி யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்படி உங்களுக்கு அழகாக எவ்வளோ வழி தருன்னு பாருங்க. இப்படி ஒரு லெட்டர் வழியை அனுப்பி விட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே சந்தோஷம் மூச்சு கேறிடும். எனக்காக இந்த நன்மை இவ்வளோ வழியிருக்கானேன்னு சொல்லி. ஆனால் அந்த கோபாலட்டுக்கு தான் நாட்டு சொல்லணும் நீங்கள். சரியா? ஓகே, அடுத்த ஏஐக்கு வந்து போவோம். அடுத்த ஏஐ டூல்ஸுக்கு நாங்கள் எங்கே போகும்னு பார்த்தா, அடுத்த ஏஐ டூல்ஸ் வந்து உங்களை அநேகமான ஆளுக்கு நான் அதில் தனி வீடியாக கவனம் இருந்தேனாலும் சரி, நான் அது கவனிக்காமல் வந்துட்டு ஏஐக்கு பிறகு பரவாயில்ல. ஸ்னாப்பிங் டூல்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸ்னாப்பிங் டூல்ன்றது வந்து உங்களுக்காக விண்டோஸில் எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டூல் தான் சொல்லணும். இதுதான் அதுக்குரிய இன்டர்ஃபேஸ். என்னடா இது சின்ன இது மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு சிறிதாலும் காரம் பெருதுன்ற இது பார்க்குற வேலை பரவாயில்ல வேலை. இதில் வந்து இந்த நியூ ஒன்றை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டா ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கலாம். அது உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் கட் பண்ணி அடிக்கலாம். அதுவே இந்த ரெக்கார்ட் பண்ணுற கேமரா மாதிரி கிளிக்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் இதில் ஈஸியாக. இதை வந்து நான் ட்ராக்கி யூஸ் பண்ணல. உங்களோட எல்லாருடைய விண்டோஸ் ஓஎஸ்லேயும் வந்து பில்டினா உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இவரில் என்ன ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று எடுப்போம். அதுக்காக கூகுளுக்கு ஒருக்கா போவோம்.
கூகுளில் போவோம். கூகுள் அண்ணாத்த வந்துட்டா. கூகுள் அண்ணாத்த ஓகே. கூகுள் அண்ணாத்தையில் போய் புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட என்ன கேட்ப மாட்டால் இப்போ என்னுடைய ஸ்கூல் கோக்லீன் உண்டு. கோக்லீன் காலேஜ் விக்கிபீடியாவில் போய் கோக்லீன் காலேஜை பற்றி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்க போகிறேன். ஓகேயா, இந்த கோக்லீன் காலேஜ் இப்போ விக்கிபீடியா உங்களுக்கு இது இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே வேற கொஞ்சம் ப்ரீமியமான வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் எடுக்க இயலாது. அப்ப என்ன பண்ணலாம் என்றால், நீங்கள் இப்படி ஸ்னாப்பிங் டூல் ஓப்பன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான இதுல விட்டுட்டு நியூவா கிளிக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வந்து இப்படி டார்க் ஆயிடும். டார்க் ஆன உடனே இந்த பிளஸ் மாதிரி இருக்கிற வந்து எவ்வளவு உங்களுக்கு தேவைன்றதை வச்சுக்கொண்டு இப்ப இதுல இருந்து எனக்கு தேவையாக நான் இப்படியே செலக்ட் பண்ணேன். முதல் பந்தியை செலக்ட் பண்றேன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இவ்வளவு வந்து சரி, இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன்லோ. இப்ப என்ன செய்ய பண்ணுறோம் வடிவா பாத்துக்கணும். இங்க இதுல இருக்கிறார்களோ இந்த ஐக்கன் ஏதாவது டெக்ஸ்ட் ஆக்சன்ன்றதை கிளிக் பண்ணீங்கடா என்ன நாக்க போயிட்டு பாருங்க. இப்ப இந்த கலர் ஆவடைக்குல வந்து இதுல வந்து ஏஐ டூல் வந்து ஒர்க் ஆகுன்றதை நீங்க விளக்கிக் கொள்ளணும். ஓகே, இப்ப ஏஐ ஒர்க் பண்ணி முடிஞ்சுது. இப்ப என்ன நடந்துட்டு பாருங்க. இப்ப நான் எடுத்து ஜஸ்ட் போட்டோ, அந்த போட்டோல இருந்து இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். போட்டோல இருந்து அதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்ப அது நீங்க சும்மா தனித்தனியா செலக்ட் பண்ண இல்லைங்க, காப்பி ஆல் டெக்ஸ்ட். அதோட உங்களுக்கு இன்னொரு இது தந்திருக்காங்க. அதுல இருக்கிற இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு வேண்டுமெண்டா அதை டிக் பண்ணுங்க. தேவையான விடுங்க. போன் நம்பர் உங்களுக்கு வேணுமெண்டா கிளிக் பண்ணுங்க, வேணாம்டா அன் டிக் பண்ணுங்க. ஓகே, இதுதான் 10வது ஏஐ டூல். ஒரு அற்புதமான ஏஐ டூல். இந்த ஸ்னாப்பிங் டூலை வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சிருங்க. உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் உதவக்கூடிய ஒரு டூல் தான் ஸ்னாப்பிங் டூல். நான் சம்பந்தமான இன்னொரு வீடியோ போட்டு வரேன் பாருங்க. ஓகே, அடுத்த நாங்க 3வது ஏஐ டூலுக்கு போறோம். வாங்க போலாம். ஓகே, 3வது ஏஐ டூல் வந்து எங்களுக்கு எங்க இருக்க போறாருட்டா, நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணிருப்போம். ஆனா அது உண்மையான ஒரு பிள்ளைய ஒரு விஷயம். பெயின்ன்றது வந்து சின்ன பிள்ளைகளுக்குன்னு நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது பெயின்ன்றது வந்து ஒரு எவ்வளோ அட்வான்ஸான சாஃப்ட்வேர்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால மட்டுமே நாங்கள் அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நினைச்சு கொண்டு இருக்கோம். ஆனால் ஒரு அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர் தான் சொல்லணும். ஏன்டா அதில் ஏகப்பட்ட விஷயம் வந்துருக்கு. இப்போ முதல் வந்து கிரியேட்டர் ஒரு இதில் வந்து இருக்குல்ல சைட்டில் 2 ஸ்டார் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். எப்பன்னு சொன்னீங்கண்டா, நீங்கள் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணாமல் இருக்கும் வரைக்கும் இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க எப்ப சைன்இன் பண்ணி பாக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு இந்த கிரியேட்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இவர் என்ன செய்ய போறாங்க, நீங்க எல்லாம் எப்படி தேடி இருப்பீங்க, அலைஞ்சிருப்பீங்க. டெக்ஸ்ட் டு இமேஜ் என்று சொல்ற அந்த ஏஐ டூலை வந்து நீங்க கண்ண இடத்துல தேடி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களோட லேப்டாப்லயே அவர் வந்து இருக்கிறார். அதாவது உங்களோட லக்ஷ்மி வந்து உங்களோட லேப்டாப்லயே இருக்குது. ஆனா நீங்க அங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க கூகுள்ல எல்லாம் போய் கண்டபாட்டுக்கு தேடுவீங்க. ஓகே, அப்ப நாங்க இதுல ஒரு வேலை கொடுப்பாங்க. இப்ப எப்படி சொல்லுவோம், டாக் on the bus இப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பான். இப்போ இப்படி ஒரு கற்பனை ஐடியாவோட கொடுத்தா அவர் எப்படி கிரியேட் பண்ணு பார்ப்பேன். ஓகே, கிரியேட் பண்ண சொல்லியாச்சு. அதோட இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ண உங்களுக்கு எப்படியான ஒரு இமேஜ் வேணும். இப்போ ட்ரீமியா வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்ல வேணுமா, எல்லாட்டிக்கு கீறின மாதிரி வேணுமாட்டாலும் பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க கூகுள்ல போய் DALL-E சொல்ற அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகி வேலை செய்யறதுக்கு பிரீமியம் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே DALL-E அந்த ஏஐ தான் உங்களுக்காக உங்களோட லேப்டாப்ல பெயிண்ட்ல வந்து இருக்கிறார். இப்ப வந்து லோட் ஆகி கொண்டு இருக்குது. பாப்பம் விடுறாங்க. இங்க பாருங்க, இந்த நாய் வந்து பஸ்ல போகுது. எவ்வளவு அழகா ரியாலிஸ்டிக்கா உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க. பாத்தீங்களா, ஏஐக்கு நான் கேட்ச விளங்கிட்டு போல டக்குனு தந்துட்டு. ஓகே, பாத்தீங்களா எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணி தந்துருக்காரு, எவ்வளவு எஸ்டியா தந்துருக்காரு பாத்தீங்களா. இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணல. இது உங்களுக்கு விளங்கு பிடிக்கலன்னா நீங்க இதை இன்னும் மாத்தி கொள்றதுக்கான இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவா போட இருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் அறிமுகம் தானே, அப்புறம் பயந்துறாங்க உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி. ஓகே, அடுத்த ஏஐக்கு போவோம். அடுத்த ஏஐ இதுல வந்து இருக்குது. அடுத்த ஏஐ வந்து இப்ப இவரை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் இதுல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ற மாதிரியான ஐடியா இருக்குது. ஆனா அதை வந்து நாங்க இதுல பாக்குறத விட எங்களுக்கு இன்னொரு இடத்துல வந்து அதே இது மாதிரி இன்னொரு 2 ஒரு 2 இருக்கு. இதுலயும் 2 இருக்குது. இதுல வந்து எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற இந்த டெக்ஸ்ட் இமேஜ் ஏஐ மட்டும் தான் இதுல எங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. நாங்க அடுத்த ஏஐ வந்து அந்த இதை வந்து பார்க்க போலாம். டோட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து கூகுள் அண்ணாத்தை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோவோட டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் அதாவது ஹை குவாலிட்டி ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறது பிக்சல்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அது கணவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், என்னாலும் பரவாயில்ல தெரியாதவங்க சொல்லிக்கொள்வேன். பிக்சல்ன்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அழகான ஃபோட்டோ வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ஒரு பாய் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எடுப்போம். பாய் டான்சிங் என்ற ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு பாய் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபோட்டோ வந்து வர நல்ல ஃபோட்டோ வந்து பார்த்து எடுப்போம்.
பாய் டான்ஸ் ஆகிற மாதிரி. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுப்பான். சரியா, இந்த ஃபோட்டோ எடுப்பான். இந்த ஃபோட்டோவை வந்து நாங்கள் இங்கே தேவையான பாட்டில் டவுன்லோட் பண்ணுவோம். இன்னொரு கனெக்ஷன் கொஞ்சம் டமாரம்டபடியாக ஓரளவுக்கு வச்சு எடுக்கிறேன். டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து டெஸ்க்டாப்பில் நான் உங்களுக்கு சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண உடனே இப்போ என்ன செய்யணும் என்றால், இவர் தான் அந்த இமேஜ். இந்த இமேஜை வந்து அந்த ஏஐயோட நீங்கள் யூஸ் பண்ணணும்டா, நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது ஃபோட்டோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பால் தான் நீங்கள் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டேன். சரியா, ஃபோட்டோஸ் இந்த ஆப்பால் நான் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுறேன். சரியா, அந்த ஃபோட்டோ வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுது பார்த்தீங்களா. பிக்சலை வந்து ஃப்ரீயாக அவ்வளோ கிளியாரிட்டியான இமேஜ் டெவலப் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நாங்கள் இன்னும் வித்து ஆட்ட போகிறோம் பாருங்க. இப்போ இந்த எடிட்ன்றதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி, இந்த எடிட்ன்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று நீங்கள் மேலே கிளிக் பண்ணி போகலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஈயை வந்து அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட் வந்துடும். அதெல்லாம் அது பிறகு இந்த க்ராப், அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபில்டர், மேக்கப், ரேஸ் இதெல்லாம் வந்து நீங்களா செய்யக்கூடியது. கடைசியாக பேக்ரவுண்ட் ஒரு விஷயம் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஏஐ வேலை செய்யப்படுறது. இப்போ பாருங்க, சைட்டில் சுற்றி கலக்கலாம் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபோட்டோவை வந்து ஏஐ அனலைஸ் பண்ணுது. இப்போ அனலைஸ் பண்ணி முடிச்சதோட பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. அனலைஸ் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே, ஏஐ அனலைஸ் பண்ணிது. இப்போ அந்த நபரை தவிர மற்ற இடம் எல்லாத்தையும் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறார், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த பேக்ரவுண்டை வந்து நான் பிளர் பண்ண போறேன். இந்த பிளரை வந்து கிளிக் பண்ணி அதை நான் இன்ஸ்டன்சிட்டியை வந்து நான் கூட்டலாம், குறைக்கலாம். சரியா, அடுத்தது அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறேன்டா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி விடலாம். இல்லையா, நான் பேக்ரவுண்ட் ரீப்ளேஸ் பண்ண போறேன்டா இப்போ வேற ஒரு கலரை கொடுத்து நான் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். மஞ்சள் கலரை கொடுத்து பச்சை கலர், இந்த கலராக அந்தபடியை வந்து பேக்ரவுண்டில் மாற்றி மாற்றி விளையாடலாம். இந்த மாதிரி கல விஷயங்கள் வந்து இருக்குது. இதுதான் இங்கே வந்து 3 விதமான ஏஐ தான் வேலை செய்யுது. 3 விதமான டூல்ஸ் இருக்குது. மெயினாக அவர் வந்து பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணி எடுப்பார். அதை வச்சு கூட நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவும் பண்ணலாம், பேக்ரவுண்டை பிளரும் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் ஏஐல இல்லை, நீங்கள் சேவ் பண்ணும்போது ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா கூட ஒரிஜினல் இமேஜ் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த இமேஜுக்கு வந்து மாறிடும். சேவேஸை கொப்பி கொடுத்தீங்கன்னா கூட ஒரிஜினல் இமேஜும் இருக்கும். நீங்கள் மாற்றம் செஞ்ச அந்த இமேஜும் வேறு இடத்துல இருக்கும். அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஓகே, இதை வந்து இப்போ தான் சேவ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். ஓகே, அடுத்த ஏஐ வந்து எங்க இருக்க போறாருன்னா, அடுத்த ஏஐ வந்து கிளிப் சாம்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங்க. இப்ப ஒன்று சொல்ல நினைச்சா, நாங்க எல்லாம் வீடியோ எடிட் பண்றதுக்கு அடோப் பிரீமியம், ப்ரோ, ஃபிலிமோரா 11, 12 சொல்லி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா சூப்பரான வீடியோ எடிட்டிங் அப்போ கூட இதுலயே வந்து இருக்கு. உங்களுக்காக விண்டோஸ் தந்துருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, கிளிப் சாம் இங்க வந்து மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம் நீங்க ஒன் பண்ணிட்டீங்கடா. அவரு அப்புறம் அது லோட் ஆகுது. ஒன்றாகிறார் வேறு வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். அவங்க எல்லா டைம் வந்து கட்டாயம் மைக்ரோசாஃப்ட் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் லேப்டாப் வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. மைக்ரோசாஃப்ட் வச்சுக்கலாம், உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. அதேமாதிரியா இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் மட்டும் காத்து கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து லோட் ஆகிட்டு லோட் ஆன உடனே இதை பாருங்க, கிரியேட் நியூ வீடியோ. இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு எடிட்டிங் ஆப்பில் வந்து எப்படி நீங்கள் எடிட் பண்ணீங்களோ அப்படி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதுவே கிரியேட் வீடியோ வித் ஏஐ கொடுத்தீங்கண்டா பாருங்க, இப்போ உங்களோட வீடியோக்கான டைட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ என்ன சொல்ல, சும்மா ஜஃப்னா டெக் ஓகேயா, ஜஃப்னா டெக்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம், இல்லாட்டி செலக்ட் பண்ணுவோம். அந்த ஒரு இமேஜை போட்டாச்சா, இந்த இமேஜுக்கு வந்து லோட் ஆக போகிறேன். ஓகே, இமேஜ் வந்து லோட் ஆகிட்டு இவன் கெட் ஸ்டார்ட் வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் எத்தனை இதுவும் கொடுத்துக்கொள்ளலாம், உங்கள் வீடியோலாம் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த இது இப்போ உங்களுக்கு அவசரமாக காட்டணும். அதாவது இப்போ என்னுடைய லேப்டாப்பும் சரி, இன்டர்நெட் கனெக்ஷன் சரி சரியான வேர்ஸாக இருக்குது. அதனால தான் அவசரப்படுறேன். இப்போ வந்து அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்களோ, இப்போ வந்து டார்க் டைமில் கொடுக்க போகிறேன்ட்டு நான் ஆசைப்படுறேன். இப்போ இந்த மினிமல்கிட்ட சொல்கிற இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சரியாக கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆர்கானிக்காக வேணுமா, எனக்கு வேண்டாம், ஆர்கானிக் வேண்டாம். அடுத்து வந்து எலிஜென்ட் வேண்டாம், போல்டு வேண்டாம், கிளாசிக்கல் வேணும், பிளேஃபுல் சரி போடுங்க வேணும், டைனாமிக்கும் வேணும், எடிட்டோரியல் ஓகே வேணும், விண்டேஜ் எல்லாம் வேணும், விப்ரேஷன் கலர்ஃபுல்லாக இருக்கணும்டா தேவை. இப்போ எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ என்ன ஸ்கேப்பில் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டாக விடுவாங்க. நான் போர்ட்ரேட் வேணால் லேண்ட்ஸ்கேப்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்ட்டு லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்காருண்டு. ஜஃப்னா டெக் ஸ்டைல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தந்துருக்குது. இப்போ ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ண ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வீடியோவும் போட்டு நீங்கள் ப்ரொசஸ் பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக கொடுத்து போட்டு அங்கேயும் உங்களுக்கு அப்படியே ஆகலாம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம்.
இந்த இடத்துல வந்து உங்களால இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான கன ஏஐ டூல்ஸ் வந்து விண்டோஸ்ல இருக்குது. இந்த மாதிரியான கன வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய ஜஃப்னா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை பத்தி சொல்லுங்க. எங்களுடைய சேனல்ல வந்து இப்படி தொடர்ந்து கன வீடியோக்கள் போட போறோம். அதுக்காக உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மதுர் சார்.